காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் சாலவாக்கம் பஸ் நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உத்திரமேரூர் தெற்கு ஒன்றிய செயலாளராக திருவந்தார் முருகன் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு நிர்வாகிகளிடம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகனை அறிமுகப்படுத்தினார். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு அங்கு உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் பேசுகையில், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட்ட 40 தொகுதிகளும் அதிமுக வெல்லும். மேலும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நிகழ்வானது வெகு விரைவிலே உள்ளதால் மக்கள் திமுக அரசுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. மக்கள் திட்டப்பணிகள் எதுவும் செய்யாத திமுக அரசிற்கு தக்க பாடம் புகட்டுவோம் என அவர் கூறினார். மேலும் இந்நிகழ்வின் போது மாவட்ட அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, கைத்தறி பிரிவு மாவட்ட செயலாளர் வில்வபதி, ஒன்றிய செயலாளர்கள் பிரகாஷ், பாபு, தங்க பஞ்சாட்சரம், தருமன், களக்காட்டூர் ராஜு, நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு மற்றும் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர், 4 ஆண்டு கால சிறப்பான முறையில் தமிழகத்தை வழிநடத்திய புரட்சி தமிழர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேதான் எல்லோருக்கும் ஒரு சாதாரண கூட மூக்கின் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாய்த்த